சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்று வரும் நபார்டு வங்கியின் மாநில அளவிலான கருத்தரங்கில் பங்கேற்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். இந்த ஆண்டு காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் பெரிய மற்றும் மிகப்பெரிய உணவு பூங்காக்களை அமைக்க தமிழ்நாடு உணவு பதப்படுத்தும் கொள்கை ஒன்றினை மாண்புமிகு அம்மாவின் அரசு அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கிராம அளவில் குறிப்பிட்ட விளைபொருளுக்கான உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை அமைத்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பழங்கள், காய்கறிகள் மற்றும் பிற பொருட்கள் தன்மை மாறாமல் விநியோகம் செய்வதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி அறுவடைக்கு பிந்தைய சேதத்தை தவிர்க்கவும் நுகர்வோருக்கு ஆண்டு முழுவதும் தரமான பொருட்கள் நல்ல விலைக்கு கிடைப்பதை உறுதி செய்யும் விநியோக தொடர் மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திட்டத்தின் கீழ் 495 சேகரிப்பு மையங்களும் 31 பிரதான பதனிடும் அலகுகளும் 34 பிரதான சந்தைகளும் 1720 கிராமங்களில் 10 மாவட்டங்களில் 398 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவில் நபார்டு வங்கி நிதியுதவியுடன் அமைக்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் பெரிய மற்றும் மிகப்பெரிய உணவு பூங்காக்கள் 10 மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் விவசாய உற்பத்தி அதிகரிப்பதுடன் விவசாயிகள் வருமானம் இருமடங்காக அதிகரிப்பதற்கு வழிவகை செய்யப்படுகிறது. விவசாயிகள் வளமான வாழ்வு வாழ உற்பத்தி திறன், சரியான விலை மற்றும் வேளாண் பொருட்களின் பசுமை மாறாமல் பாதுகாத்தல் ஆகியவை முக்கியமாகும். வேளாண் உற்பத்தி மட்டும் அதிகரித்தல் போதாது, சரியான நேரத்தில் அதை சந்தைப்படுத்தி வேளாண் பெருமக்களின் உழைப்பிற்கு ஏற்ற சரியான விலையை பெற்றிருந்தால்தான் அவர்களுடைய வாழ்வு வளம் பெறும். இதற்காக வேளாண் உற்பத்தியாளர் சங்கங்களை ஊக்குவித்து வேளாண் பெருமக்களுக்கு நல்ல விலை கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நபார்டு வங்கி மாநில வங்கி கடன் கருத்தரங்கில் 2019-2020 ஆண்டில் தமிழ்நாடு மக்களுக்கு 2,21,900 கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்குவதற்கான திட்ட கையேட்டினை இன்று வெளியிடுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இத்தொகையில் 1,46,000 கோடி ரூபாய் வேளாண் பெருமக்களுக்காகவும் வேளாண் சார்ந்த தொழிலுக்காகவும் ஒதுக்கியிருப்பதை அறிவதில் ஒரு விவசாயி என்ற முறையில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நபார்டு வங்கியின் நிதியுதவியுடன் தமிழ்நாட்டில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய கூட்டு பொறுப்பு குழு, பால் பண்ணை குழுக்கள் முதல் பட்டு துணி நெசவாளி குழுக்கள் வரை மிகச் சிறப்பாக இயங்கி வருகிறது. மேலும் இந்த குழுக்கள் நிலுவையின்றி வங்கியில் பெற்ற கடனை திருப்பிச் செலுத்தி வருகிறது என்று நபார்டு வங்கி கூறியிருப்பது விவசாயிகளின் பொறுப்புணர்வை காட்டுகிறது. அதற்காக விவசாய பெருமக்களை நான் மனதார பாராட்டுகிறேன். மாலை சுய உதவி குழுக்கள் கடனுதவி பெறுவதற்கு நபார்டு வங்கி முக்கிய பங்காற்றியுள்ளது. பெண்களின் முகத்தில் வளர்ச்சியும் அவர்களின் வாழ்வில் வளர்ச்சியும் நபார்டு வங்கி ஏற்படுத்தியுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. 1/1/2019 முதல் தமிழ்நாட்டில் ஒரு முறை உபயோகித்து தூக்கி எறியக்கூடிய 14 பிளாஸ்டிக் பொருட்களை தமிழ்நாடு அரசு தடை செய்துள்ளது. இதனால் பொதுமக்களிடையே மாற்றுப் பொருட்களுக்கான தேவை அதிகரித்துள்ளது. இம்மாற்றுப் பொருட்களை அதிக அளவில் தயாரிக்க மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு வங்கிகள் தாராளமாக கடனுதவி வழங்க வேண்டும் என்று அன்புடன் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை தயாரித்த தொழில் நிறுவனங்களுக்கு வேறு தொழில்கள் தொடங்குவதற்கும் கடனுதவி அளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சென்ற ஆண்டு நபார்டு வங்கி ஏற்பாடு செய்த சுய உதவிக்குழுக்கு விருது வழங்கும் விழாவில் நான் பங்கு கொண்டேன் என்பதை பெருமிதத்துடன் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். இந்த வருடம் தமிழ்நாட்டில் உள்ள 2,72,000 சுய உதவி குழுக்களுக்கு கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய், அதாவது சென்ற ஆண்டை காட்டிலும் 2 மடங்கு கடன் வழங்க வங்கிகள் திட்டமிட்டிருப்பது ஏழை பெண்களின் வாழ்வு மேலும் ஒளிர வழிவகை செய்யும். கிராம சாலைகள் முதல் பாடசாலை வரை, கால்நடை மருத்துவ மையங்கள் முதல் மீன்பிடி துறைமுகங்கள் வரை அனைத்து விதமான ஊரக உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியிலிருந்து தமிழ்நாடு அரசுக்கு நபார்டு வங்கி ஆண்டுக்கு 2,000 கோடி அளவில் கடன் அளித்து வருவதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். சென்ற வருடம் 30 நாட்களுக்கு மேல் காவிரியில் தொடர்ந்து வெள்ள நீர் வெளியேற்றப்பட்ட காரணத்தினால் 182 ஆண்டுகளுக்கு பழமையான அணைக்கட்டின் மதுகள் சேதமடைந்தன. புதிய நீரொழுங்கி அமைக்கும் திட்டத்திற்கு 387.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான நபார்டு வங்கி 368 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. வழக்கமாக நபார்டு வங்கியால் தமிழ்நாட்டிற்கென ஒதுக்கீடு செய்யப்படும் நிதி ஒதுக்கீட்டினை காட்டிலும் இந்த தொகை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.